என் மேல உயிரா இருக்கிற என் மனைவி காவேரியவே கொல்ல பார்த்தவனா. இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அப்படி உயிரோட இருந்தாலும் காவேரிக்கு தான் கெட்ட பேர். என் சாவை நானே தேடிக்கிறது தான் எனக்கு நல்லது. ஜனா ஏய் நிறுத்துடா டேய். ஏய் ஜனா வேண்டாடா. ஏய் ஜனா டேய் 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 என்ன பண்ற? என்ன பண்றீங்க? விடுடா. என்ன பண்ணிட்டீங்க நீங்க? ஜனா என்னடா பண்ற? எதுக்கு இப்படி பண்றீங்க? ஏய் ஏய் காவேரி இந்த வாய் திறந்து சொல்லுங்க. என்ன பண்ற நீ? இப்படி பண்றீங்க? என்ன விடுங்க பெரியவரே. இவர் பண்ண காரியத்துக்கு யாத்திர தீர அடிச்சாதான் என் மனசு ஆறும். என்ன காப்பாத்துறதுக்கு மாயா போராடிட்டு இருக்கா. நடுவுல இவர் வேற. நான் என்ன பாவம் பண்ணேன்? டேய் ஜனா என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்டா அப்படி பண்ண? டேய் ஏற்கனவே உன் பொண்டாட்டி நீ கொல்ல பார்த்த. இப்ப நீயே தற்கொலை பண்ணிக்க பார்த்திருக்க. அங்க வரலன்னா என்ன ஆயிருக்குண்டா? டேய் மாயாதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கல்ல, அதுக்குள்ள ஏன்டா இந்த அவசரம்? உன்னை மந்திர பூஜாவை எடுத்து வர சொல்லிதானே மாயா அனுப்பி வச்சா? அதுக்குள்ள ஏன்டா இப்படி ஒரு முடிவெடுத்த? டேய் வாயை திறந்து பதில் சொல்லுடா. சொல்லுங்க. இந்த இடத்துல தானே மந்திர பூஜாவை புதைச்சு வச்சேன். ஆனா இங்க காணுமே. இங்க தானே புதைச்சு வச்சோம். எப்படி காணாம போச்சு? ஒருவேளை யாராச்சும் எடுத்திருப்பாங்களா? அதுக்கும் வாய்ப்பு இல்லையே. இங்க நான் புதைச்சு வச்சத யாருமே பார்க்கலையே. அப்புறம் எப்படி கூஜா காணாம போச்சு? மாயா வேற இந்த மந்திர கூஜாவை வச்சு ஏதோ வேலை ஆரம்பிச்சுட்டு தான் சொன்னாலே. ஒருவேளை கூஜா இல்லைன்னா காவேரியையும் என்னையும் காப்பாற்ற முடியாம போயிடுமா? இப்ப என்ன பண்றது? மாயா கேட்டா என்ன சொல்றது? என்ன இந்த நேரத்துல இவ போன் பண்றா? என்ன சொல்ல போறா தெரியலையே. ஹலோ ஜனா, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். அத ஞாபகப்படுத்த தான் போன் பண்ண. என்ன சொல்ற? நான் என்ன மறந்தேன்? நீ எதை ஞாபகப்படுத்த போற? உன்னோட ஒரு பழைய கனவு நாளைக்கு நிஜமாக போகுது. என்ன சொல்ற? என்ன புரியலையா? தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. நாளைக்கு ராத்திரி இதே நேரத்துல உன் மனைவி காவேரி கையால நீ சாக போறது உறுதி. என்ன நான் சொல்றத நம்ப முடியலையா? சரி, நீ நம்புற மாதிரி ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? நீ புதைச்சு வச்ச மந்திர கூஜாவை காணோன்னு தானே தேடிக்கிட்டு இருக்க. அது உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி? நீ அங்க இருக்கேன்னு தெரிஞ்சுதானே உனக்கு போன் பண்ண. அப்ப நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியாதா? நான் சொல்லும் போது குறுக்க பேசாம கவனி. அந்த கூஜா
நீ புதைச்ச இடத்துல இல்ல, அது வேறொரு இடத்துல இருக்கு. ஏய், போய் பாரு. அப்பா, ஆ, போலீஸ் ஜீப் வருது. ஆ, போலீஸ் ஜீப்பா? ஆமாப்பா, அந்த நந்தினி தான் வந்திருக்கா. இப்ப என்ன 7:30 எழுதிட்டு வந்திருக்காளோ? அகிலா, முதல்ல இந்த பேக் எடுத்து பீரோல வை. சரியா? வாங்க மேடம், உட்காருங்க. ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் வந்தேன். அம்மா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல அசோக், உங்க அம்மா இருக்கிற இடத்த இன்னும் ட்ரேஸ் பண்ண முடியல. ஆனா அவங்க பண்ணிட்டு போயிருக்கிற காரியம்தான் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. எங்க அம்மா அப்படி என்ன பண்ணாங்க? இந்த வீட்ல இருந்து தப்பிச்சு போன காவேரி அம்மா சும்மா ஒண்ணும் போகல. பேங்க் லாக்கர்ல இருந்த உங்க ஜமீன் நகை மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன மேடம் சொல்றீங்க? எங்க அம்மா பேங்க் லாக்கர்ல இருந்து நகை எடுத்துட்டு போயிருக்காங்களா? அப்போ நகைங்களை காவேரி தான் வீட்ல கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காளா? நம்ம கிட்ட கூட சொல்லாம எதுக்கு நகைங்களை லாக்கர்ல இருந்து எடுத்தா? அதோட ரகசியமா இங்க கொண்டு வந்து எதுக்காக வைக்கணும்? என்ன அசோக் யோசிக்கிறீங்க? இல்ல மேடம், அம்மா பேங்க் லாக்கர்ல இருந்து நகை எடுத்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பர்சனல் விஷயமா நான் பேங்க்குக்கு போயிருந்தேன். அப்போ உங்க அம்மா காணாம போனதை பத்தி கான்ஸ்டபிள் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதை கேட்டுட்டு மேனேஜர் தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. நேத்து பகல் 12 மணிக்கு காவேரி அம்மா பேங்க்குக்கு போய் லாக்கர்ல இருந்த நகையை எடுத்திருக்காங்க. மேனேஜர் தான் கூட இருந்து எடுத்து கொடுத்திருக்காரு. நேத்து 12 மணிக்கு காவேரி மாயாவோட பூஜையில இருந்தா அவ எப்படி பேங்க் போயிருக்க முடியும்? இங்க வேற என்னமோ நடக்குது. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா காவேரி அம்மா இங்க இருந்து தப்பிச்சு போய் எங்கேயோ வடநாட்டு பக்கம் செட்டில் ஆக பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களோன்னு தோணுது. மேடம், இதை என்னால நம்ப முடியல. அது எப்படி மேடம் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அசோக், காவேரி அம்மாவோட பாதுகாப்புக்காக கடைசியா இங்க 2 கான்ஸ்டபிள்ஸை நிறுத்திட்டு போயிருந்தேன். இதுல இருந்து என்ன தெரியுது? தன்னை கொல்ல வந்தவங்க கிட்ட இருந்தும் போலீஸ் கிட்ட இருந்தும் தப்பிச்சு கண்காணாத இடத்துக்கு போய் செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் போயிருக்காங்க. நீங்களே நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்னது சரின்னு படும். ஏன் மேடம், அந்த பேங்க் லாக்கர்ல இருந்த நகையை மட்டும்தான் எடுத்துட்டு போனாங்களா? இல்ல வீட்ல இருந்த நகை பணத்தையும் எடுத்துட்டு போயிருப்பாங்களா? ஆமா, நான் அதை பத்தியும் கேட்கணும்னு தான் வந்தேன். அசோக், வீட்ல எதுவும் நகை பணம் எல்லாம் காணாம போகல? மேடம், காவேரி அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க.
பெரியப்பா ஆ, ஆ, இங்கெல்லாம் சரியா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை ஆ. இல்லை. நான் தான் சொன்னேடா. சரி பெரியப்பா, உங்க ரூம்ல செக் பண்ணிடலாம். வேணா அசோக், என் ரூம்ல எல்லாமே சரியா தான் இருக்கும். எதுக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம் பெரியப்பா, வாங்க என் கூட. வாங்க வாங்க வாங்க. நீ அங்க போற அசோக். என்ன அசோக்? அங்கேயும் எதுவும் மிஸ் ஆகலையே, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற நகைங்க தான் இருக்கு. அதான் சொன்னனேப்பா, இங்க எல்லாம் சரியா தான் இருக்கும்னு. சரி வாங்க பெரியப்பா. மேடம், வீட்டில் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்தாச்சு, இங்க எதுவுமே மிஸ் ஆகல, எல்லாம் சரியா தான் இருக்கு. சரி அசோக், பட் எதுவுமே வீணா காவேரியோட முடிஞ்சிடல. இந்த வீட்ல உள்ள வேற யாருக்கும் இங்க நடக்கிற மர்மங்களுக்கும் தொடர்பு இருக்கலாம். அப்படி யாருக்காவது தொடர்பு இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. இல்லைன்னா வீணாவுக்கும் காவேரிக்கும் ஏற்பட்ட நிலைமை மத்தவங்களுக்கும் ஏற்படலாம். ஓகே அசோக், நான் கிளம்புறேன். உங்க அம்மாவை பத்தின தகவல் எதுவும் கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். உங்களுக்கு கிடைச்சாலும் சொல்லுங்க ஐயா. நான் கிளம்புறேன். ஷூர் மேடம். சித்தியோட போட்டோவை மறைச்சு வைங்க. இங்க எப்படி? பெரியப்பா, எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்னையா, இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ 16வது நாள் காரியம் பண்ற மாதிரி இருக்கு. 16ஆம் நாள் காரியமா? ஆமா,
இல்ல இல்ல அண்ணே என்ன உளறீங்க? ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமா இல்ல 16ஆம் நாள் காரியம்னா யாருக்கு பண்றீங்க? அது 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 வந்து நம்ம வீணாவுக்கு தான். ஆ, வீணா அன்னிக்கா? ஆமா. அதான் ஏற்கனவே அவங்களுக்கு காரியம் பண்ணியாச்சு. அதோட அப்பா எதுக்கு பண்ணிட்டு இருக்காரு? அண்ணி இறந்து 1 மாசம் ஆச்சு. இப்ப எதுக்கு அப்பா வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? அசோக், வீணாக்கு மட்டும் இல்ல, வீணாவோட சேர்த்து நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோம். அதனாலதான் நான், அர்ஜுன், ஜனான்னு எல்லாருமே சேர்ந்து கொடுக்க வந்திருக்கோம். அது ஒண்ணும் இல்ல அசோக், நம்ம வீட்ல அடுத்தடுத்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ காவேரி வேற எங்க போனானே தெரியல. அதனாலதான் பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுத்தோம்னா நம்ம காவேரி திரும்ப கிடைச்சிருவான்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த பூஜை ஏற்பாடெல்லாம் பண்ணோம். எல்லாம் சரி பெரியப்பா. ஆனா இதெல்லாம் நீங்க ஏன் ரகசியமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல. ஆமாந்தான். இல்லடா, நீ கோர்ட்டு கேஸ்ன்னு அதுல பிஸியா இருப்ப இல்லையா, அதான் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். ஆ. ஆமா, நீ எப்படிப்பா இங்க வந்த? பெரியப்பா, நேத்து நைட்டு அம்மா கனவுல வந்தாங்க. அவங்க இருந்த இடத்த நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனா அது எந்த இடம்னு எனக்கு சரியா ஞாபகம் வரல. காலையில அந்த கனவை பத்தி இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி இவ தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தா. இது அப்படியே என் கனவுல வந்த இடம் தான். இங்கதான் எங்கேயோ அம்மா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இங்கேயா? ஆமாப்பா. அசோக், படிச்ச நீயே கனவுல கண்டதெல்லாம் உண்மைன்னு நம்பி இவ்வளவு தூரம் வருவியா? இல்லப்பா, முதல்ல எனக்கு அது கனவுனே தோணல, நிஜத்துல நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால்தான் அம்மா இங்க எங்கேயோ இருப்பாங்கன்னு நம்பி நான் இங்க வந்தேன். உங்க நம்பிக்கை வீண் போகாத சின்னையா. அத்தை கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க. தேடி பாப்போம். அப்பா, அம்மா போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? அது அம்மா போட்டோவா? எப்படி வந்துச்சு? இந்த போட்டோ எப்படியோ வந்துச்சு. ஆனா சின்னையா, உங்க கனவுல வந்த மாதிரி அத்தை இங்கதான் இருந்திருக்காங்க. இருக்கலாம், ஆனா நாங்க இங்க வந்தப்போ காவேரி இங்க இல்லப்பா. ஒருவேளை நாம இங்க வர்றது தெரிஞ்சு நம்மள பார்க்க விருப்பம் இல்லாம காவேரி கிளம்பி போயிட்டாலோ என்னவோ. சரி அசோக், வந்தது வந்துட்ட. நீயும் ஜனாவும் சேர்ந்து நம்ம முன்னோர்களுக்கு பிண்டம் வைங்கப்பா. மூத்த அண்ணன் இருக்கும்போது நான் எப்படி? வாப்பா, உக்காரு. முன்னோர்களுக்கு தானே பிண்டம் வைக்கிறோம். நீ வா 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 வா, உக்காரு.
அப்பாவும் மகனும் சேர்ந்து இதை எடுத்துட்டு போய் குளத்துல விட்டுட்டு வந்துருங்க. அப்பா, இந்த கனகா தான் அசோக் அழைச்சிட்டு வந்து இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படித்தான் தோணுது. என்னங்க, இவன் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல இருக்கு. அவதான்டா. இவளா? சரி, நான் பேசிட்டு வரேன். ஹலோ. என்ன ஆவுடே, அங்க அசோக் எப்படி வந்திருப்பான்னு திகச்சு போய் நிக்கிறியா? நான் தான் போக சொன்னேன். காவேரி செத்து போயிட்டா. அவர் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செஞ்சு முடிக்கணும்ல. அதுக்காக தான் இப்படி பண்ண வைக்கிறேன். இதெல்லாம் செஞ்சாச்சுல்ல, காவேரி ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். நீ கவலைப்படாத. வேற யாராலையுமே ஆபத்து வராம நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ தைரியமா இரு. சரி சரி, கிளம்பு, போலாம்.